ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே பெட்ஸ் அண்ட் டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, யூனிவர்சல் போர்ட் ப்ளஸ் வந்து இன்வெர்டர் போர்டை வச்சு எப்படி வந்து ஒரு மானிட்டரை வந்து டிவியாக வந்து கன்வெர்ட் பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆனில் கொடுத்துருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் வர இன்வெர்டர் போர்டு. ஸோ இன்வெர்டர் போர்டு காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 120 ரூபீஸ்லேருந்து 550 வரைக்கும் இருக்குது. ஸோ நம்ம பேனலோட வோல்டேஜுக்கு, அதாவது பேக்லைட் வோல்டேஜுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ இது வந்து டிசி வோல்டேஜில் ரன் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்வெர்டர் போர்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஒரு 15 இன்ச் மானிட்டரோட ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ இந்த ஸ்க்ரீன் சின்ன சைஸாக இருக்கவே நான் பெருசாக எனக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீக்கர்லாம் வைக்கிறதுக்கு ஆல்டேஷன் பண்ணிக்கினேன். இதோட மாடல் நம்பர் பார்த்துக்கிட்டிங்கன்னா N15413-L03. இதுதான் இதோட மாடல் நம்பர். நெக்ஸ்ட்டு இதில் வந்து அந்த வால்யூம் அப் டவுன், சேனல் ப்ளஸ் மைனஸ், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெனு கீயும் ஐஆர் சென்சாரையும் இதிலே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ஹோல்ஸுக்கோசம் மெஷ் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்போ தான் பார்த்தா ஒரு டிவி மாதிரி லுக் கிடைக்குன்றதுக்கோசம் சின்ன சைஸ் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இன்வெர்டர் போர்டுக்கான பேக்லைட் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா கீழே வந்துருக்கு. ஸோ இந்த டிஸ்பிளேவில் கீழே கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி டிஸ்பிளேவில் வந்து நம்ம தனியாக அது கூட வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது ஸ்கேலார் போர்டில். இதில் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் அதை வந்து இன்வெர்டர் போர்டு கூட வந்து நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேனலோட டேட்டா ஷீட், அதாவது இந்த பேனல் வந்து ஒரு 3.3 வோல்ட் பேனல். ஸோ இதோட டேட்டா ஷீட் மாடல் நம்பர் நான் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு டைமும் வந்து மொபைலில் நெட்டில் சர்ச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு ஃபைல் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு கனெக்ஷனுக்கு. நெக்ஸ்ட் அதே போல் பார்த்தீங்கன்னா இதை நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு எல்விடிஎஸ் கேபிள் தேவைப்படுது. ஸோ எல்விடிஎஸ் கேபிள் வந்து எப்பயுமே வந்து ஆல்டேஷன் டைப்பில் தான் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து வாங்கும்போது ஒரு 40 ரூபா 50 ரூபாயில் வாங்கும்போது இந்த மாதிரி கேபிள் வந்து கிடைக்கும். இது 13 பின்னு ஃபீமேல் போர்ட்டு ப்ளஸ் வந்து 30 பின்னு மேல் போர்ட்டும் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த மானிட்டரோட பேக் பேனல். இதில் தான் நம்ம வந்து மதர் போர்டை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த யூனிவர்சல் போர்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து டிஸ்பிளே கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு 13 பின் அடாப்டர் வேணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கருக்கான ஒயர். நெக்ஸ்ட்டு வந்து 2 ஸ்பீக்கர் தேவைப்படும். ஸோ உங்கள்கிட்ட ரவுண்ட் ஸ்பீக்கர் இருந்ததுன்னா ரவுண்ட் ஸ்பீக்கர் வச்சுக்கோங்க. இல்லைனா இந்த மாதிரி டிவி ஸ்பீக்கர் இருந்தாலும் டிவி ஸ்பீக்கர் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த 13 பின் கனெக்டர், இதுதான் வந்து டிஸ்பிளே ஸ்கேலார் போர்டில் வந்து கனெக்ட் ஆக போகுது. இதுவும் அந்த மாதிரி தான். நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா 3 பின் சாக்கெட். இது ஏன்னா இதோட சென்டர் ஸ்க்ரூவை கட்டிட்டு மதர் போர்டை வந்து அப் பண்ணி, அதாவது பிளாஸ்டிக்லேருந்து ஒரு சிலருக்கு வந்து பேக் சைடு வந்து பிளாஸ்டிக்கில் வந்து இரும்பு ஷீல்டு வர மாதிரி வரும். ஸோ அதுலேருந்து கீழே வந்து எதுவுமே டச் ஆகாமல் இருக்கிறதுக்கும் டஸ்ட்டு போகாமல் இருக்கிறதுக்கும் கொஞ்சம் ஹைட் தூக்கிறதுக்கோசம் இதை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். ஸோ பேனல் வந்து ஆடாது. பேக்கில் அதே போல் ஹோல்ஸ் போட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணும்போது பேக்கில் வந்து ஒரு ஸ்டாப்பர் மாதிரி நின்றுக்கும். ஸோ அது மேலே வந்து க்ளூ கன்னியோ இல்லைனா ஃபெவிக்விக்கோ வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். ஸோ இது வந்து அப்படியே நம்ம நார்மல் ஸ்க்ரூ டைப்பில் வந்து ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேவோட ஃபஸ்ட்டு பின்னும் லாஸ்ட்டு பின்னும் எப்படி கனெக்ட் ஆகிருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு லெஃப்ட் சைடு, அதாவது ரைட் சைடு பார்த்தீங்கன்னா 1 ஸ்டார்ட் ஆகுது, லெஃப்ட் சைடு வந்து 30வது பின்னு முடியுது. ஸோ இதை வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம வந்து இந்த பின்னில் வந்து எல்விடிஎஸை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு எல்விடிஎஸை ஃபஸ்ட்டு டிஸ்அசம்பிளி பண்ணிவிடுங்க. ஒயரை வந்து நீங்கள் வந்து ஃபீமேல் போர்ட்லேருந்து ஹூக் வச்சு லைட்டாக வந்து இது பண்ணிங்கன்னா புல் பண்ணிங்கன்னா பின் எல்லாமே கைட்டிட்டு வர மாதிரி இருக்கும். இங்கே விசிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 பின் கொடுக்கலாம், இல்லை 2 பின் கொடுக்கலாம். ஸோ உங்கள் இஷ்டம்தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்விடிஎஸ் 0 1 2 3, அதுக்கப்புறம் கிரவுண்டு, இது மட்டும்தான் நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கனெக்ஷனை வந்து இப்போ டேட்டா ஷீட் வச்சு கொடுப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நோ கனெக்ஷன். 2வது பின் வந்து விசிசி. ஸோ விசிசி 2 கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 8வது பின்னு எல்விடிஎஸ் 0 மைனஸ் நெகட்டிவ். ஸோ நெகட்டிவ் வந்து ஒயிட் கலரில் கொடுத்துக்குங்க, இல்லை ப்ளூ கலரில் கொடுக்கறதா இருந்தாலும் கொடுத்துங்க. உங்களுக்கு எப்படி ஐடென்டிஃபை ஆகுதோ அந்த மாதிரி கொடுத்துங்க.
ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கனெக்ஷன் 0 கொடுத்தோன்னே நெக்ஸ்ட்டு கிரவுண்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 0க்கு அப்புறம் 1 வந்து ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படி தான் கனெக்ட் ஆகும். இந்த 3 பின்னுக்கும் நடுவில் வந்து ஒரே ஒரு கிரவுண்டு வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு இதுக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் முடிஞ்சோடனே கிரவுண்டு கனெக்ட் ஆகும். ஸோ நீங்கள் மொத்தமாக காமனாக ஒரு கிரவுண்ட் மட்டும் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா அதாவது 1லேருந்து நம்ம எப்படி கொடுக்க போகிறோன்ட்டு இதுலேயும் லைன் அப்பாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு விசிசி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்சி கிரவுண்டு, அதுக்கப்புறம் 0 1 2, அதுக்கப்புறம் கிரவுண்டு, அதுக்கப்புறம் கிளாக்கு. இந்த மாதிரி தான் வந்து பின்னெல்லாம் வந்து கனெக்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயில் போர்ட்டு. ஸோ இதில் தான் நம்ம அந்த ஃபீமேல் போர்ட்டை வந்து 13 பின் ஃபீமேல் போர்ட்டை வந்து உட்கார வைக்க போகிறோம். ஸோ அந்த கனெக்ஷன் கொடுத்துரும். அதே போல் நீங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் மாற்றி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து ரெட் அண்ட் ப்ளூ க்ரீன் இந்த மாதிரி 3 கலர் மாற்றி வரும். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து பார்த்து கொடுக்கணும். அதே போல் பின்னு மாற்றி கனெக்ட் பண்ணாலும் 8வது பின்னை தூக்கி 9வது பின்லேயும் 9வது பின்னை தூக்கி 10வது பின்னில் கனெக்ட் பண்ணாலும் உங்களுக்கு கனெக்ஷன் வந்து கரெக்டாக வராது. ஸோ நம்ம பார்த்து பொறுமையாக எல்லாத்தையும் செஞ்சு தான் இதை வந்து கொடுக்க முடியும். ஸோ குட்டி எரர் தான் வரும். நீங்கள் எரரில் வந்து தான் ஒவ்வொன்றா கற்றுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து கரெக்டாக பார்த்து கொடுங்க. ஏன்னா ஒயரை வந்து பின்னிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு இது இந்த ஒயர் தான்ட்டு கரெக்டாக தெரியாது. ஸோ ஒரு சில டைம் வந்து எரர் வரும். ஸோ அந்த எரரை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து எல்விடிஎஸ் கனெக்ஷன் வந்து முடிஞ்சுது. இப்போ மதர் போர்டையும் ஸ்பீக்கரை வந்து ஒட்டிடுவோம். ஸ்பீக்கர் ஒட்டிட்டுனா அதுக்கப்புறம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஏன்னா நம்ம அடுத்தது மதர் போர்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கேபிளை வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஸோ உங்கள்கிட்ட ரவுண்ட் ஸ்பீக்கர் இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இது மானிட்டராக இருக்கும்போது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். மானிட்டரோட உள் பார்ட்ஸ் எல்லாத்தையும் பிரித்தோன்னே உங்களுக்கு நல்லா வந்து ஹாலோவாக கேப் கிடைக்கும். இதுலேயே ஒரு சில மானிட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்லிம் டைப்பில் வரும். அதுக்கு வந்து நம்ம ஆடியோ வந்து அவுட்புட் எடுக்கிற மாதிரி இருக்கும். இல்லைனா சின்ன சைஸ் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது தான் நம்மளோட ஓன் ஐடியாவில் தான் இதெல்லாம் வந்து டிவி வந்து ரெடி ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து மதர் போர்டை வந்து அதுக்கான பிளேஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி டாப்பில் வந்து ஸ்க்ரூ பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பீக்கர் ஒயரை வந்து சால்டிங் பண்ணுறோம். இது இன்வெர்ட்ரு போர்டு. இன்வெர்ட்ரு போர்டை பொறுத்த வரைக்கும் 3 விஷயம் நம்ம 4 விஷயம் பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா விசிசி கிரவுண்ட் வந்து 12 வோல்ட் வந்து கிரவுண்ட் வந்து நம்ம வந்து இன்வெர்ட்ரு போர்டுக்கு இன்புட்டாக கொடுக்கணும். அதுலேருந்து தான் லைட்டுக்கு வந்து அவுட்புட் எடுக்கணும். ஒரு சில போர்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மென்ஷன் பண்ணாத போர்டில் வந்து விசிசி 2 பின்னு, கிரவுண்டு 2 பின்னு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஆன், அட்ஜஸ்ட் இது 4 இது 2 இருக்கும். ஸோ டிஸ்பிளே நீங்கள் விசிசியும் கிரவுண்டையும் கனெக்ட் பண்ணிவிடுங்க. போன வீடியோவில் வந்து டிம்மையும் ஆனையும் வந்து ஒன்றா ஜாயின் பண்ணியிருப்போம். இந்த வீடியோவில் வந்து தனித்தனியாக ஜாயின் பண்ணோம் இன்வெர்ட்ரு போர்டுக்கு. அப்போ தான் உங்களுக்கு பேக் எல்இடி ஆன் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டையும் விசிசியும் கனெக்ட் பண்ணிவிட்டு டிம்மு வந்து உங்களுக்கு கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா கரெக்டாக கொடுங்க. மென்ஷன் பண்ணாதப்போ டிம்மையும் அட்ஜஸ்ட்டையும் மாற்றி கனெக்ட் பண்ணி பாருங்கள். கனெக்ட் பண்ணிங்கன்னா மாற்றி கனெக்ட் பண்ணும்போது எதனா லைட் எரியலனாலும் நீங்கள் மாற்றி கனெக்ட் பண்ணும்போது எரியும். ஸோ அதோட டிம்மையும் அட்ஜஸ்ட்டையும் வந்து கேர்ஃபுல்லாக வந்து பார்த்து இது பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த இது இன்வெர்ட்ரு போர்டு டிஸ்பிளே இது செட்டிங் முடிஞ்சுது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஆடியோக்கான ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஆடியோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நீங்கள் வந்து ஒரே டிவி வந்து செய்ய போகிறேன், எனக்கு வந்து இந்த ஒரு இன்வெர்ட்ரு போர்டு இதுக்கு மட்டும்தான் நான் யூஸ் பண்ண போகிறேன்னா அதுக்கு நீங்கள் வந்து சால்டிங் பண்ணிக்கலாம். நான் வந்து நிறையா போர்டு செக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மெயில் போர்ட்டு வந்து வாங்கிக்கோங்க, ஃபீமேல் போர்ட்டும் வாங்கிக்கோங்க. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 10 to 20 ருபீஸில் தான் இருக்கும். ஸோ ஒரு டிவி வச்சுருக்கவங்க வந்து இது வாங்கிக்கோங்க, சால்டிங் பண்ணிங்க. நான் வந்து நிறையா செக் பண்ண போகிறேன்றவங்க ஃபீமேல் போர்ட் வாங்கிக்கோங்க. ஃபீமேல் போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்டேஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வாட்டி கட் பண்ணிவிட்டு அதை வந்து 4 பின்னாக யூஸ் பண்ணிக்கலாம். 5 பின் தேவைப்படுற இடத்துல 5 பின்னாக யூஸ் பண்ணிக்கலாம். 6 பின் தேவைப்படுற இடத்துல 6 பின் ஃபீமேல் போர்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆல்டேஷன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்பீக்கர் லைனும் முடிஞ்சது. ஸ்பீக்கர் லைனு அன்வான்டாக இருக்க ஒயர்லாம் வந்து கட் பண்ணி ஒட்டிடுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்விடிஎஸ் கேபிளில் எதுனா ஒயர் வந்து விட்டு இருந்தாலோ இல்லைனா எங்கன்னா வந்து லைட்டாக வந்து தெரிகிற மாதிரி கட்டாக இருந்தாலோ அதை லைட்டாக டேப் சுற்றிட்டு
க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து போர்டில் எங்கன்னா ஷார்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு இதுவாக இருக்கும். ஸோ பிக்சரில் வந்து டேமேஜ் தெரியும். இது வந்து 3.3 வோல்ட்டு. ஜம்பரை வந்து மறக்காமல் 3.3 வோல்ட்டில் போட்டுருங்க. இப்போ வந்து 12 வோல்ட் பவர் சப்ளை கொடுத்து இந்த டிவி வந்து ஆன் பண்ணி பார்ப்போம். ஸோ ஆன் பண்ணியாச்சு. க்ரீன் எல்இடி ப்ளூ எல்இடி வந்து எரிய ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ நேவிகேஷன் கீயும் ஒர்க் ஆகுதான்ட்டு ஒரு வாட்டி வந்து நம்ம செக் பண்ணிப்போம். ஸோ இப்போ வந்து நேவிகேஷன் கீயும் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ டிவி வந்து ஆன் ஆகிடுச்சு. ஸோ எல்லா கீயும் வந்து ஒர்க் ஆகுதான்ட்டு ஒரு வாட்டி பவர் ஆஃப் பண்ணிப்போம். ஆஃப் பண்ணியாச்சு. திரும்ப ரெட் கலர் லைட் எரியுது. இப்போ மெனு கீயும் வந்து செக் பண்ணிப்போம். ஸோ ஆன் பண்ணியாச்சு. ஸோ நேவிகேஷன் கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேனலும் மாறுது. ஸோ சேனல் சேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெனு கீ ஒர்க் ஆகுதான்னு பார்த்துப்போம். ஸோ மெனு கீயும் வந்து ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கீ எல்லாமே ஒர்க் ஆகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டு, வால்யூம் அப்பு, டவுனு அந்த மாதிரி தான் கீ கனெக்ட் ஆகும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.